தலித் என்கின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழு. இது ஒரு மேம்போக்கான வார்த்தையாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இது ஒரு புரட்சிகர வார்த்தை. இயேசு கிறிஸ்து பேசிய அராமிக் மொழியில் தலித்தா என்றால் சிறு பெண்ணே என்று அர்த்தம். கூமி என்றால் எழு என்று அர்த்தம். முதல் நூற்றாண்டில் யூத கலாச்சாரத்தில் பெரும்பாலும் பெண்கள் குறைந்த அந்தஸ்து கொண்டவர்களாக, தாழ்ந்தவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டனர். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வலிமை மிக்க வார்த்தைகள் பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சாடியது. இயேசு கூறிய தலித்தா என்கின்ற சொல்லின் பயன்பாடானது எவருடைய சமூக அந்தஸ்தையும் பொருட்படுத்தாமல் அனைத்து தனிநபர்களையும் மதிக்கும் அவரது புரட்சிகர எதிர்கலாச்சார அணுகுமுறையை எடுத்து காட்டியது. அக்கால யூத மக்களின் பொதுவான மொழியான அராமிக் மொழியின் பயன்பாடு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் தனிப்பட்ட மற்றும் நெருக்கமான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தலித்தா என்கின்ற இந்த வலிமையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து வலிந்து சொன்னது அந்த பெண்ணை உயிரோடு எழு என்று சொல்வது மட்டுமல்லாமல், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலிருந்து எழு, எழுச்சிகள், கிளர்ந்து எழு என்கின்ற பொருளை அங்கு சுற்றி இருந்தவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்திருக்கலாம். இதை மூல மொழியின் விளக்க உரையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தற்போது நாம் பயன்படுத்தும் தலித் என்கின்ற வார்த்தை அராமிக் மொழியின் மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்ணியம் பேசிய புரட்சியாளர் இயேசுவை நாமும் பின்பற்றுவோம். தலித்தா கூமி.